இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உள்ள வரலாமா? சார் வாங்க சார். ஆதி சார், இது எங்க ஹவுஸ் ஓனர். ஓ வணக்கம். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ சார், இது உங்க வீடு சார், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்தது இல்லையே. ரெண்டும் நாங்க கரெக்டா கொடுத்துட்டோம். அதான் எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாம கேட்டுட்டேன். இப்பதானே வர வேண்டிய அவசியம் வந்திருக்கு. புரியலையே. மனோ, நீங்க வீட்டை காலி பண்ணிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல காலி பண்ணா உங்க எல்லாருக்குமே நல்லது. சார் திடீர்னு வந்து இப்படி சொன்னா எப்படி சார்? அதுக்கு என்னப்பா பண்றது? இப்பதான் எனக்கு இந்த வீடு தேவைப்படுது, அதனாலதான் வந்து இப்ப திடீர்னு சொல்றேன். ஏங்க, எங்க நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? 2 சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நாங்க எங்க போவோம்? நீங்க மட்டும் கரெக்டா நடந்துக்கிட்டீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டுதான் வரேன். என்ன சார் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இங்க பாருப்பா, நான் தேவையில்லாதெல்லாம் பேச விரும்பல. எனக்கு நீங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. தயவு செஞ்சு உடனே காலி பண்ணிட்டு போயிடுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். இன்னும் என்ன சொல்லணும்? அன்னைக்கு என்னன்னா வீட்டுக்கு போலீஸ் வந்து உங்க அக்காவை திருடுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க உங்க அக்காவை பாக்குறதுக்கு அடிக்கடி ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டு போறான்னு சொல்றாங்க. இப்ப என்னடானா இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த கன்றாவிலா பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். சார், உண்மை என்னன்னு தெரியாம நீங்களும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இவர் எங்க அக்காவோட எம்டி, ரொம்ப வேண்டப்பட்டவர். நீங்க இவரை பத்தியோ எங்க அக்காவை பத்தியோ தப்பா பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கேட்டுற சொல்லிட்டேன். ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? டேய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நாளைக்கு காலைல நான் வருவேன். அதுக்குள்ள நீ வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கணும். இல்ல நானே மூட்டை முடிச்சலாம் வெளியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்க. சாரி பாரதி, நான் வேணும்னு. போதும் சார், போதும். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். பாத்தீங்கல்ல என்ன சொல்லிட்டு போறாருன்னு. அக்கா, என்னக்கா பேசுற நீ? நீ அமைதியாருடா, அமைதியாரு. நீங்க எங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு ஒண்ணுமே செய்யல, நல்லதுதான் பண்ணீங்க. ஆனா விதி அது வேற மாதிரி கொண்டு போய் விடுது. என்ன பண்றது? இந்த விதி எங்களையும் உங்களையும் பிரிச்சு பார்க்கணும் தான் ஆசைப்படுது போல. நாமெல்லாம் விதிப்படி இருந்துக்க வேண்டியதுதான். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் சாகர வரைக்கும் அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஆனா இனிமே எங்களை பார்க்க வராதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க. போயிடுறேன் பாரதி, போயிடுறேன். இனிமே நான் இங்க வரவும் மாட்டேன். இந்த ஊர்ல நான் இருக்கவும் மாட்டேன். போயிடுறேன் பாரதி. சார்
திடீர்னு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ற என்ன விஷயம்? தெரியல, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே மனசு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, அத நானே என் கையில ஸ்வீட் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா சர்ப்ரைஸா இருக்கு? இந்த ஸ்வீட் எல்லாம் நீயே பண்ணனு சொன்ன பாரு, அதுதான் சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா இங்க வந்ததுல இருந்து நீ கிச்சன் பக்கமே போனது இல்லையே. ஹலோ, என்ன மேடம் ஓவரா பண்ற? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அண்ணே, முதல்ல நீ சாப்பிடுன. வாவ் மித்ரா, ஸ்வீட் சூப்பரா இருக்கு. அபி, இதை ட்ரை பண்ணி பாரு. சூப்பரா பண்ணிருக்க. இந்த சாப்பிட்டு பாரு. ஆமா மித்ரா, இங்க பாரு, நீ இந்த மாதிரி ஸ்வீட் நல்லா செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா உங்க அண்ணன் இதை வச்சு பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. மேடம், என்ன எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஸ்வீட் எப்படி இருக்கு? என் அளவுக்கு நீ பண்ணலனாலும் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு. ஓஹோ, சரி. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது நான் தான் சொன்னனே, நான் சமைக்கிற அளவுக்குலாம் இல்லைன்னு. ஆனா இதுல சுகர் மட்டும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி அண்ணா, இந்தா சாப்பிடு. புடி. வாங்க ஆதி. ஹாய் ஆதி. கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. மித்ரா எங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து அசத்திருக்கா. மித்ரா, அவருக்கும் ஸ்வீட் கொடு. இந்த ஆதி இல்ல, ஸ்வீட். வேண்டாம் மித்ரா. மித்ரா, நம்ம இமீடியட்டா அமெரிக்கா போகணும்.